அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 22வது சங்கீதம் 1வது வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர்? தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் பாடின இந்த உன்னதமான சங்கீதம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாய் பாடுகிறார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையில நமக்காக கைவிடப்பட்டார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையில பாடுகளையும் உபத்திரவங்களையும் அனுபவித்து துடிதுடிக்கப்பட்டார். காரணம், உலகத்தின் பாவ பாரமெல்லாம் அவர் மேல் கடந்து வருகிற பொழுது பிதாவானவரால இமைப்பொழுது கைவிடப்பட்டார். ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினாலே அவர் சேர்த்து கொள்ளப்பட்டவராக இன்றைக்கு ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவாக சிங்காசனத்திலே அவர் அமர்ந்திருக்கிறார். இந்த கால வேளையில் இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் எல்லா சூழ்நிலையிலும் கைவிடப்பட்டவர்கள் போல நீங்கள் உணர்கிறீர்களா? அல்லது எல்லாராலும் கைவிடப்பட்டிருக்கிறீர்களா? அல்லது எல்லா சூழ்நிலைகளிலும் கைவிடப்பட்டிருக்கிறீர்களா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கவலைப்படாதீங்க. உங்களை யார் கைவிட்டாலும் உருக்கமான இரக்கங்களாலே ஆண்டவர் உங்களை சேர்த்துக் கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். சொர்ந்து போக வேண்டாம். உலகத்திலே உபத்திரம் உண்டு, இருந்தாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 18-19 சொல்லுகிறது, வனாந்தரத்திலே வழிகளையும் வாந்தரத்திலே ஆறுகளையும் உண்டாக்குகிற தேவனாம் அவர். எல்லா வழிகளும் உங்களுக்கு மூடப்பட்டிருக்கிறதா? எல்லாரும் உங்களை கைவிட்டிருக்கிறார்களா? நீங்கள் எல்லாராலும் கைவிடப்பட்டிருக்கிறீர்களா? சோர்ந்து போகாதீங்க. உங்களை யாரு கைவிட்டாலும் கைவிடாத நேசர் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சங்கீதக்காரன் 27வது சங்கீதம் 10வது வசனத்தில் சொல்லுகிறார், என் தாயும் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்று. ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை ஆதரிக்கிறவர், உங்களை நேசிக்கிறவர், உங்களுக்கு உதவி செய்கிற தேவன் உங்களுக்கு இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீங்க. ஒருவேளை ஒரு கேள்வி உங்களுக்கு எழும்பலாம். ஆண்டவருடைய திருச்சமூகத்தில் நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரை ஆராதிக்கிறேன், கர்த்தருக்காக உண்மையும் உத்தமமாக நான் வாழ்கிறேன், ஆனாலும் ஏன் இந்த நிலைமை, ஏன் இந்த சூழ்நிலை எனக்கு என்று நீங்கள் கேள்வியோடு இருக்கலாம். நல்ல ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க. கர்த்தரால் நேசிக்கப்படுகிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர்களுக்கும் அவர்கள் வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நன்மையானவைகளுக்கு என்பதை மறந்து விடக்கூடாது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு. ஆண்டவருக்கு தெரியாமல் ஒரு காரியமும் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்காது. என்ன நடந்தாலும் நன்மைக்கு ஏதுவாய் அவர் நடப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். தீமையை நன்மையாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். உங்களை யார் கைவிட்டாலும் கைவிடாத நேசர் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. திடன் கொள்ளுங்கள். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை தொடருங்கள். உங்கள் ஜெப வாழ்க்கையை தொடருங்கள். கர்த்தருடைய திருச்சமூகத்தில் தைரியமாயிருங்கள். அவரையே நோக்கி பாருங்கள். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். சங்கீதம் 34:5 சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்க்கிற ஒருவரையும் அவர் பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த கர்த்தருடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி உங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் நடத்துவராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையில் இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு புலம்பலோடு கதறி கொண்டு வாழ்க்கையில எல்லாராலும் நான் கைவிடப்பட்டிருக்கிறேன், எல்லாரும் என்னை கைவிட்டிருக்கிறார்கள்,
ஐயோ, நான் சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிறேனே, எனக்கென்று யாருமே இல்லை என்று கதறி புலம்பி அழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களை கண்ணோக்கி பாரு. ஆமாண்டவரே, இவர்களை யார் கைவிட்டால் கைவிடாத நேசர் நீர் இருக்கு. ஆண்டவருடைய மனதுருக்கம் இவங்க வாழ்க்கையில வெளிப்படட்டும். இவங்க கண்ணீரை துடையும். இவங்க சூழ்நிலையெல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றி தாரும். கர்த்தருடைய மனதுருக்கம், உடைய பிரசன்னம் அளவில்லாமல் இவர்கள் மேல் இறங்கி வருவதாக உடைய இரத்த கோட்டுக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்க. இவர்களை பரிசுத்தப்படுத்தி பலப்படுத்தி இரக்கத்தால முடி சூட்டுங்க. சோர்ந்து போகாதபடிக்கு என் தேவனே, ஏசாயா 43:18-19 படி வழிகளை இவர்களுக்கு திறப்பீராக. கர்த்தருடைய மனதுருக்கம் வெளிப்படணும். இப்பொழுதே ஒரு அற்புதத்தை இவர்களுக்கு செய்தருளும். எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக ஒரு சாட்சியாக நிறுத்தருளும். அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். மகிமை கனம் துதி உமக்கே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். May God bless you. Have a good day.